அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பசு ஃபுல்லாவே பேயா இருந்தா என்ன பண்றது? அந்த டிரைவரோட நிலைமை நினைச்சு பாருங்க. அவன் ஒவ்வொரு பேயும் ஒவ்வொரு ஸ்டாப்ல இறக்கி விட்டு தப்பிச்சோம் பொழைச்சோம்னு தலைதறிக்க ஓடுவான். கடைசீட்ல நம்ம கோட்டே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கோட்டை கழட்டி கொடுத்து ஒரு பேயை விரட்டுருவான். கடைசி வரலையும் இதை பாருங்க. குழந்தைகள் இருந்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. இந்த கதையில ஒரு நார்மல் கேம் தான். ஒருவேளை நிஜத்திலே இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா கமெண்ட் போடுங்க. இந்த கேம் யாராவது விளையாடிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. ஒரு பேய்க்கு ட்ரெஸ் மாற்றி விட ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை ஈஸியாக மாத்திர மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சா அதையும் கொஞ்சம் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு பேய் இறக்கி விடுறதுக்குள்ள இந்த டிரைவரோட நிலைமை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கவலையாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். இதுல 2 இது ஆல்ரெடி இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் கேமும் செகண்ட் கேமும் வந்திருக்கும். அதுல இருக்கிற அதே ஆளுக்கு திருப்பி வருவாங்க. அந்த லெவல் என்னன்னு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா லைக் ஷேர் பண்ணுங்க. இந்த பேய்க்கு மட்டும் ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அது ஓடிடும். மேக்கப் போட்டு ஒரு பேய் போயிருக்கும். அது எத்தனாவது பேய்னு உங்களுக்கு தெரியுமா? கடைசி பேய்க்கு நம்ம டிரைவர் பண்ற வேலை தான் மாசான வேலையா இருக்கும். எல்லா பேயும் ஓரளவுக்கு நம்ம தோத்திட்டோம். ஒரு பேய் வேற அந்த கரண்டு கம்பத்தில் தூங்கிக்கிட்டே இருக்கு. அந்த பேயை பார்த்தா தான் குழந்தைகள்லாம் ரொம்ப பயப்படும். குழந்தைகள் இருக்கும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடைசி பேய்க்கு வந்துட்டாரு. ஆசை ஒரு பிச்சைக்காரன் படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ எப்படி இருப்பான் பாருங்க. போட்டுன்னு பேயே காதல் பண்ணிட்டு போகுமாப்பா. எப்படியோ தப்புச்சோம் பொழைச்சோம்னு நம்ம டிரைவர் வீட்டுக்கு போயிட்டாரு. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.